அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஜஸ்டிஸ் எம் ஸ்ரீவஸ்தவா ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். இவர் வந்து ராஜஸ்தான் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸா இருந்தாரு. இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்பாயின்மெண்ட் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் என்ன ஆர்டிகல் அப்படின்னு ஆர்டிகல் 217. சரியா? ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, ஹவு மெனி ஹவர்ஸ் டிட் சுபான்ஷு சுக்லா ஸ்பெண்ட் இன் ஸ்பேஸ் அப்ராக்சிமேட்லி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ராக்சிமேட்டா எவ்வளோ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா 488 ஹவர்ஸ். சரியா? 18 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு. எர்த்தை சுற்றி 288 ஆர்பிட்ஸ் வந்து ஐ மீன் எர்த்தை சுற்றி 288 டைம்ஸ் வந்திருப்பார். சரியா? அடுத்தது, in which ocean did Dragon spacecraft splash down on Earth அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட் எங்க வந்து ஸ்பிளாஷ் டவுன் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுபான்ஷு சுக்லா இதில் தான் இருந்திருப்பாங்க. சரியா? ஸோ எங்க வந்து ஸ்பிளாஷ் டவுன் ஆயிருக்கு அப்படின்னா பசிபிக் ஓஷன் நியர் சாண்டியாகோ. யூஎஸோட சாண்டியாகோ அப்படிங்கிற பிளேஸ் பக்கத்தில் வந்து ஸ்பிளாஷ் டவுன் ஆயிருக்கு. சரியா? அடுத்தது, who has been appointed as the governor of கோவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கோவாவோட கவர்னரா யார் வந்திருக்காங்க அப்படின்னா அசோக் கஜபதி ராஜு. ஓகே, அவர் தான் வந்து கோவாவோட கவர்னரா வந்திருக்காரு. லாஸ்டா, இன்டர்நேஷனல் மலாலா டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்க ஜூலை 11 அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் வேர்ல்ட் பாப்புலேஷன் டே அப்படின்னு சொல்லி தெரியும். இன்டர்நேஷனல் மலாலா டேங்கிறது அதுக்கு அடுத்த நாள் ஜூலை 12. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.